Taste the Daily. பல்வேறு பகுதிகளில் மழைநீரால் சேதமான சம்பா பயிர்கள். ஸ்டாலினின் திமுக அரசு முறையாக ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1500 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கின. மழைக்காலங்களில் இதுபோன்ற துயரத்தில் சிக்கிக் கொள்வதாக கூறும் விவசாயிகள் நிர்வாக திறனற்ற அரசின் அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே மழை வெள்ளத்தால் 1000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. 15 கிராமங்களுக்கு வடிகாலாக உள்ள ஆனந்த காவேரி மற்றும் கிளி வாய்க்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போர்க்கால அடிப்படையில் அகற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். வடிகால் வசதி சரியாக இல்லாத காரணத்தால் தண்ணி வடியில் மழை பெய்யறதால பார்த்தீங்கன்னா அந்த பயிரெலாம் அழுகி ஏக்கருக்கு இன்ன வரையும் 25,000 ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்கோம். வட்டிக்கு கடன் வாங்கி தான் விவசாயத்தில் போட்டிருக்கோம். வேளாண்மைத்துறை அதிகாரி பார்வையிட்டு உங்களுடைய தமிழக அரசுகிட்ட சொல்லி வெள்ள நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஏரிக்கரை உடைந்ததில் சுமார் 250 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். நீர்வளத்துறை அலட்சியமாக இருந்ததாகவும் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நீர்வளத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் நந்தன் கால்வாயில் உடைப்பு. 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் சேதம் அடைந்துள்ள நிலையில் காலதாமதமின்றி உரிய இழப்பீடு வழங்க விடிய அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. மழையால் வீட்டின் சுவர் ஈரப்பதத்துடன் இருந்த நிலையில் சுவிட்ச் போட்டபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பரிதாபம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு. மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளம் பாய்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கோயிலுக்கு சென்ற 60க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெள்ளத்தில் சிக்கினர். அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி உள்ளிட்டோர் மீட்பு படையினருடன் இணைந்து பக்தர்களை மீட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 7500 ரூபாய்க்கு விற்பனை. தொடர் மழை காரணமாக வரத்து குறைந்ததாலும் நாளை கடைசி முகூர்த்த தினம் என்பதாலும் மல்லிகைப்பூ விலை கடுமையாக உயர்வு. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இரவு நேரத்தில் வாய்க்காலில் உடைப்பு. திருவள்ளுவர் நகர், தாமிரபரணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. நெல்லையில் பெய்து வரும் மழை காரணமாக ஜங்ஷன் பேருந்து நிலையத்தை 2வது நாளாக சூழ்ந்துள்ள வெள்ளம்.
தண்ணீரை முறையாக வெளியேற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பெயரளவுக்கு தண்ணீரை வெளியேற்றப்படுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டத்தில் கடனா நதி, ராமநதி அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் சம்பங்குளம், இப்ராஹிம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் தங்களை மீட்க மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. சென்னையை அடுத்த மதுரவாயல் அருகே அடையாளம்பட்டில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார் மீட்பு. கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த நபர் மீட்கப்பட்டார். பூண்டி மற்றும் புழல் ஏரிகளிலிருந்து கடந்த 2 நாட்களாக 20,000 கன அடி வரை தண்ணீர் திறந்துவிடப்பட்டதில் தனி தீவாக மாறிய சென்னையை அடுத்த சடையாங்குப்பம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதுடன் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் அவதி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஆதிதிராவிட நலத்துறை மாணவர் விடுதி வளாகத்தில் மழை நீருடன் கழிவுநீர் சூழ்ந்ததால் மாணவர்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம். உடல்நிலை சரியில்லாத மாணவர்களை பிற மாணவர்கள் முதுகில் சுமந்து கொண்டு செல்லும் அவலம். அதேமாதிரி பெரிய கொடிய விஷமுடைய பாம்பு எல்லாம் உள்ளுக்கு வந்துருச்சு. இதனால் மாணவர்கள் கடும் அவதிப்படுறாங்க. அதனால இல்லாமல் இருக்கக்கூடிய 20 மாணவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் இருக்கிறாங்க. அவங்க மற்ற மாணவர்களும் தூக்கிட்டு போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கிற நிலைமையில அவதியில் இருக்கு. இதனால் இந்த ஆதிதிராவிட நலத்துறை விடுதியில் இருக்க மாணவர்கள் வெறும் கடு அவதிப்படுறாங்க. இதனால் ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்து செல்வதால் 2வது நாளாக போக்குவரத்து துண்டிப்பு. அவசர தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி. தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் கழிமுகம் பகுதியில் மண் திட்டுக்களை அகற்றாத விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம். திராவிட மாடல் அரசை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதால் பொதுமக்களே வெறும் கைகளால் மண் திட்டுக்களை அகற்றிய அவலம். சென்னை ராயபுரத்தில் 50 ஆண்டுகள் பழமையான காவல் நிலைய சுற்றுச்சுவர் இடிந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு. உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்னர் போக்குவரத்து காவல் நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று காவலர்கள் வலியுறுத்தல். வங்கக்கடலில் நாளை உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 17ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலையில் 2668 அடி உயரத்தில் உள்ள மலை உச்சியில் ஏற்றப்பட்டது மகா தீபம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கத்துடன் கோஷம். அண்ணாமலையானுக்கு, அண்ணாமலை அம்மனுக்கு, அர்த்தநாரீஸ்வரருக்கு, அருணாச்சலேஸ்வரருக்கு, அண்ணாமலையானுக்கு அரோகரா, 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 அரோகரா.
கார்த்திகை தீபத்தையொட்டி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் சொக்கப்பனை ஏற்றம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷமிட்டு வழிபட்டனர். திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தேரோட்டம். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான தேரினை பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மூச்சு திணறல் ஏற்பட்டவரை 70,000 ரூபாய் பணம் கட்ட நிர்பந்தித்ததாக கூறி பாதிக்கப்பட்ட நோயாளி மற்றும் அவரது மனைவி தனியார் மருத்துவமனை முன்பு தர்ணா. மக்களிடம் கொள்ளையடிக்கும் தனியார் மருத்துவமனையின் அடாவடியை செயலற்ற ஸ்டாலின் அரசின் மாரத்தான் அமைச்சர் கண்டுகொள்வாரா என மக்கள் கேள்வி. பில்லு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்னால் கட்ட முடியாது, 10,000 ரூபா இருந்து நான் அதை மட்டும் கட்டினேன். இப்போ எல்லாம் கூட்டி கழிச்சு சொல்றாங்க 70,000 ரூபா வருது. இப்போ என்னால் கட்ட முடியாது, என்னை வீட்டுக்கு விட்டுருங்க, எனக்கு வேற என் வீட்டுக்காரரை தவிர வேற யாரும் கிடையாது, எனக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க தான் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க இல்லை ஆக்சிஜன் எடுத்தாச்சுன்னா அவருக்கு மூச்சு நின்று போகும், வெளியே போனால் அவருக்கு முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கட்டுட்டேன். காலையிலேருந்தே கேட்டுட்டு இருக்கு. மின்சார சந்தை மற்றும் 3ஆம் நபரிடமிருந்து வாங்கும் பசுமை மின்சாரத்திற்கும் தொழில் நிறுவனங்கள் வாங்கும் மின்சாரத்துக்கும் யூனிட்டுக்கு 54 காசு கூடுதல் சர்சார்ஜ் விதித்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. திராவிட மாடல் ஆட்சியில் தொழில்துறை ஏற்கனவே நலிந்து வரும் நிலையில் மின்சாரத்தின் மேல் விதிக்கப்படும் கூடுதல் கட்டணத்தால் மேலும் முடங்கும் அபாயம். பொன்னேரி மற்றும் காவேரிப்பாக்கத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் இருந்து கணக்கில் வராத 1,25,000 ரூபாய் சிக்கியது. தீய சக்தி திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பட்டா மாறுதலுக்கு 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய துணை வட்டாட்சியர் மற்றும் விஏஓ கையும் களவுமாக சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்ச ஊழலில் திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 57,120 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலையும் குறைந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. நடப்பாண்டில் தங்கத்தின் விலை 30% அதிகரித்துள்ளதாக உலக தங்க கவுன்சில் தகவல். அமெரிக்க டாலர் மதிப்பில் நடப்பாண்டில் மட்டும் தங்கத்தின் விலை 28% அதிகரித்துள்ளதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் இதுவே அதிகபட்சம் என்றும் தகவல்.